தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சின்னத்தம்பி நாடானூரில் பொங்கல் பண்டிகையையொட்டி பனைமரம் ஏறும் போட்டியில் இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விறுவிறுப்பாக மரம் ஏறி திறமையை வெளிப்படுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பனைமரம் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆண்டுதோறும் அக்டோபர் 25ஆம் தேதி உலக பனைமர தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கேட்பதை கொடுக்கும் தேவலோகத்து மரம், பூலோக கற்பக விருட்சம், பொற்பனை என்றெல்லாம் போற்றப்படும் பனை மரத்தில் ஆண் பனை, பெண் பனை என 34 வகையான மரங்கள் உள்ளன. பயன் மரம் என திருக்குறளில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 மரங்களுள் பனை மரமும் ஒன்று. பனை மரத்திலிருந்து பதநீர், கருப்பு கட்டி, பனங்கற்கண்டு, நுங்கு, பனங்கிழங்கு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், பனையோலை பெட்டி, பனைநார் கட்டில், சுற்றுலா பயணிகளுக்கான தொப்பி உள்ளிட்ட அலங்கார பொருட்கள் என மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான பொருட்கள் கிடைக்கின்றன. உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவை பயன்படுத்தப்படாத ஒரே தாவரம் உலகில் உள்ளதென்றால் அது பனைமரம் மட்டுமே. மண்ணரிப்பை பாதுகாத்தும் நஞ்சில்லா உணவுப் பொருட்களை கொடுத்தும் பனை மரங்கள் தான் நமக்கு வேலியாக இருக்கின்றன. திருக்குடந்தை அருணாச்சல புலவர் எழுதிய தாள விருட்சம் நூலில் பனையின் 801 பயன்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாள விருட்சம் என்பதற்கு பனையின் முகவரி என்பது பொருள். இவர் பனையை ஓர் அற்புத மூலிகை என்று வர்ணித்துள்ளார். பனை பொருட்களை அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மன், ஜப்பான், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய்க்கும் மேல் அந்நிய செலாவணி கிடைக்கிறது. விவசாயம், நெசவு, மீன்பிடித்தல், கட்டுமான தொழில் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்பை கொண்டதாக பனை தொழில் விளங்குகிறது. ஆனால் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான பனை தொழிலாளர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ்தான் வாழ்கின்றனர். இது பருவகால தொழிலாக இருப்பதால் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள அநேகம் பேர் வேலை தேடி இடம்பெயர்ந்து வருகின்றனர். இந்த நாகரீக உலகில் பனைமரம் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் பனை ஏறும் தொழில் நலிவடைந்து வருகிறது. அழிவின் விளிம்பில் இருக்கும் தமிழர்களின் பாரம்பரிய மரங்களில் ஒன்றுதான் பனைமரம். பழந்தமிழ் மன்னர்களின் குலச்சின்னம் பனைமரம் என்று கருதப்படுகிறது. இப்போது கம்போடியா நாட்டு தேசிய மரமாக பனைமரம் திகழ்கிறது. உலகில் 108 நாடுகளில் பனைமரம் வளர்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 30 கோடி மரங்கள் இருந்தன. 2018ஆம் ஆண்டு கணக்குப்படி இந்தியாவில் உள்ள பனை மரங்களின் எண்ணிக்கை 8 கோடியே 59 லட்சம் எனவும் அதில் 5 கோடியே 10 லட்சம் பனை மரங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன எனவும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மரமாக பனை மரம் உள்ளது. இதனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு பனை மரத்தை வெட்டினால் கடும் தண்டனை வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதியின்றி பனை மரத்தை வெட்டினால் தண்டனைக்குரிய குற்றம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பனை மரத்தை காக்கும் வகையிலும் இளைஞர்களுக்கு மத்தியில் பனைமரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் பொங்கல் பண்டிகையையொட்டி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சின்னத்தம்பி நாடானூரில் பனைமரம் ஏறும் போட்டி நடத்தப்பட்டது. 80 அடி உயரம் உள்ள பனைமரத்தில் குறைந்த நேரத்தில் யார் ஏறுகிறார்கள் என்ற போட்டியில் இளைஞர்கள் வேக வேகமாக பனைமரத்தில் ஏறி திறமையை வெளிப்படுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. காகிதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை பனை ஓலைதான் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. காகிதத்தின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள் என கூறப்படும் நிலையில் பனை ஓலைச்சுவடிகளின் ஆயுட்காலம் 400 ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொல்காப்பியம், திருக்குறள், திருவாசகம், தேவாரம், திவ்ய பிரபந்தங்கள் உட்பட பல சங்க இலக்கியங்களும் தமிழ் எழுத்துக்களும் பனை ஓலைகளில் எழுதப்பட்டதால் தான் அழியாமல் தப்பி பிழைத்தன என்பது பொதுவான கருத்தாக உள்ளது. பனை மரத்தை பெண் தெய்வம் பத்ரகாளியின் அம்சமாக வழிபட்டு வருகிறார்கள். பனை மரத்தடியில்தான் முருகப்பெருமானும் வள்ளிக்குறத்தியும் காதலை வெளிப்படுத்தியதாக ஐதீகம் உள்ளது. பனைமர கொடியை கிருஷ்ண பரமாத்மாவின் அண்ணன் பலராமன் வைத்திருந்ததாக தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மன்னராக விபீஷணனை அமர்த்திவிட்டு புறப்பட்ட ராமபுரானுக்கு விபீஷணன் தங்கத்தினால் ஆன 7 பனைமரங்களை பரிசளித்ததாக ராமாயணம் கூறுகிறது. தமிழ்நாட்டில் திருப்பனந்தாள், திருப்பனங்காடு, திருப்பனையூர், திருமழல்பாடி, திருக்குறுங்குடி ஆகிய பகுதியில் கோயில் தலமரமாக பனைமரம் வழிபடப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் ராஜன்.